அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானை கழிக்கும் முகமாக கடைசி 10 நாட்களிலும் என்ன செய்தார்கள்? இஅ்திகாஃப் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நபிகளார் என்ன செய்வார்களாம்? ரமலானுடைய கடைசி 10 வந்துவிட்டால் ஷத்தமி இஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக் கொள்வார்களாம். வாய்கதாஹிலஹு, தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விடுவார்களாம். வஅஹ்யா லைலஹு, இரவை ஹயாத்தாக்குவார்களாம். இது கடைசி 10 நபிகளார் செய்த வணக்க வழிபாடுகள். ஏனைய காலங்களை பொறுத்தவரையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நபிகளார் இரவு தொழுகையை தொழுவார்கள். தொழுதுவிட்டு வித்ருடைய நேரம் வருகிற பொழுது என்னையும் எழுப்பி விடுவார்கள், நான் வித்ரு தொழுவேன் என்ற ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்லுவார்கள். இது உங்களுக்கு புகாரியிலே பார்க்க முடியும். ஆனால் கடைசி 10 வந்துவிட்டால் நபிகளார் இதில் எப்படி விசேட கவனிப்பு செலுத்தினார்கள் தெரியுமா? ரக்காத்தை கூட்டி அல்ல, புது புது வணக்கங்களை உருவாக்கி அல்ல. நபிகளார் செய்த வேலை, ஒவ்வொரு நாளும் இரவையிலே தூங்குகிற நபிகளார் கடைசி 10 வந்துவிட்டால் தூங்க மாட்டார்கள். மனைவிமாரை வித்ரு வரைக்கும் தூங்க விடுகிற நபிகளார் கடைசி 10 வந்துவிட்டால் வித்ருக்கு முன்னாலே எழுப்பி விடுவார்கள். கடைசி 10 நபிகளார் செய்த மிக முக்கியமான செயல் என்னவென்றால், அவர்கள் ஏனைய காலங்களில் செய்த அதே எண்ணிக்கையை தான் கடைசி 10 செய்தார்கள். ஆனால் மிக நீண்டதாக செய்து இரவு முழுக்கவும் ஹயாத்தாக்கினார்கள். அதற்காக நபிகளார் வீட்டை விட்டு ஒதுங்கி பள்ளியிலே வந்து இஅ்திகாஃப் என்ற வணக்கத்தில் ஈடுபட்டார்கள். இதுதான் நபிகளார் ரமதானில் இருந்த விதம். ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை எடுத்து நோக்கினால் கடைசி 10 அதிலும் குறிப்பாக நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, தஹர்ரவு லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமதான், ரமதானுடைய கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று நபிகளார் பொதுப்படையாக சொன்னார்கள். எங்களுடைய சமூகம் என்ன செய்கிறது தெரியுமா? 27வது இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று எல்லா பள்ளிகளிலும் போர்ட் போட்டு விடுவார்கள். லைலத்துல் கத்ர் இரவு நிகழ்ச்சி, லைலத்துல் கத்ர் இரவை ஹயாத்தாக்குகிறோம் என்று 27வது இரவை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்வார்கள். அன்பாண்டவர்கள், எங்கே ஆதாரம்? எங்கே ஆதாரம்? நபிகளார் லைலத்துல் கத்ரை அடைவதற்காக கடைசி 10 நாளும் இஅ்திகாஃப் காட்டி தந்தார்கள். ஒற்றைப்படை இரவுகளை ஹயாத்தாக்குங்கள் என்று சொன்னார்கள். எங்களுடைய சமூகம் ஒரு இரவை மாத்திரம் குறிப்பிட்டு ஹயாத்தாக்குகிறார்கள் என்றால் அது நபி வழிக்கு முரணான பித்அத்தான காரியம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிலும் பார்க்கலாம் சகோதரர்களே, ரமதானுடைய வந்துவிட்டால் என்ன செய்வார்கள்? zikr மஜ்லிஸ் என்று நடத்துவார்கள், ஸலவாத் மஜ்லிஸ் என்று நடத்துவார்கள். நபிகளார் நடத்தினார்களா? நீங்கள் zikr செய்ய வேண்டுமா? உங்களுக்கு நினைத்த நேரத்தில் செய்யலாம். ஸலவாத் சொல்ல வேண்டுமா? நினைத்த நேரத்தில் சொல்லலாம். அதை தடுப்பவர்கள் அல்ல நாங்கள். zikr செய்ய கூடாது என்று சொல்பவர்கள் அல்ல நாங்கள். ரமதானுடைய காலத்தில் லைலத்துல் கத்ரை இரவை ஹயாத்தாக்குகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கூட்டாக ஒரு zikr முறை, அல்லமான் அல்லமான் ஒரு zikr, அதுக்கு என்னென்ன சுப்பூஹும் குத்தூஸ் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு யூனிஃபார்மான ஒரு zikr முறையை காட்டிக் கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? ஸலவாத் முறையை காட்டிக் கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? தௌபா மஜ்லிஸ் ஒன்றை ஏற்படுத்தி வைத்திருப்பார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் வாழ்ந்த காலத்திலே அவர்கள் சந்தித்த ரமதானிலே பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் அல்லவா? ஒரு இரவையிலாவது நபித்தோழர்களை அழைத்து நான் தௌபா சொல்லி தருகிறேன், ஆமீன் சொல்லுங்கள் என்று சொன்னார்களா? கிளிப்புள்ளை தௌபா சொல்லிக் கொடுத்தார்களா? அல்லாஹு அக்பர். இன்றைக்கும் இஸ்லாத்தை படித்த சமூகம், உலமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனாலும் நபிகளாரை பின்பற்றுவதுதான் குறைவாக இருக்கிறது. நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு நாளும் நான் 70 விடுத்தத்தை விட அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடுகிறேன், நீங்களும் தேடுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் படைத்தவன் அல்லாஹ் தன்னுடைய கையை விரித்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இரவையில் பாவம் செய்தவன் பவளையில் மன்னிப்பு தேடுவதற்காக, பகல் நேரத்தில் பாவம் செய்தவன் இரவையில் மன்னிப்பு தேடுவதற்காக தௌபாவை ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய அம்சமாக நபிகளார் சொல்லி தந்தார்கள். எங்களுடைய சமூகம் என்ன? ரமதானுக்கென்று தௌபா மஜ்லிஸா? 27வது இரவைக்கென்று தௌபா மஜ்லிஸா?
அதிலும் எங்களுடைய தாய்மார்களுக்கு இஸ்லாத்தில் இருக்கிற ஆர்வம். அன்பார்ந்த தாய்மார்களே, நபிகளார் செய்த முறையில் செய்தால் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக கொஞ்சம் மார்க்கத்தை படியுங்கள். ஆர்வம் இருக்கிறது, ஆர்வம் கோளாறாகிவிடக் கூடாது. ஆர்வ கோளாறின் வெளிப்பாடு என்ன தெரியுமா? வீட்டில் முடங்கி கிடக்கிற பெண்மணிகள் எல்லாம் 27வது இரவு பள்ளிக்கு படையெடுப்பார்கள். எதற்காக தெரியுமா? தௌபா மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும். எங்கோ இலங்கையிலிருந்து பெரியோர் ஆலிம்சா வருகிறார், பெரியோர் ஹஸ்ரத் வருகிறார். தௌபா மஜ்லிஸ் நடத்துவதற்கென்று ஆலிம்களாம். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் அப்படி ஒரு சுன்னாவை காட்டி தரவில்லை. நபிகளார் அப்படி ஒரு வழிமுறையை காட்டி தரவில்லை. எனவே எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு தெரிந்த மொழியில் அல்லாஹ்விடத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு நாளும் தௌபா செய்வதுதான் சுன்னத்தான நபி வழியான காரியமே அல்லாமல் ரமதானுக்கென்று குறிப்பாக்கப்பட்டதல்ல தௌபா மஜ்லிஸ் என்பது. லைலத்துல் கத்ர் இரவுக்கென்று குறிப்பாக்கப்பட்டதல்ல தௌபா மஜ்லிஸ் என்பது. எனவே இன்றைக்கு எங்களுடைய சமூகம் 27வது இரவு என்று ரமதானை ஹயாத்தாக்குகிறோம் என்று நடத்துகிற தௌபா மஜ்லிஸ்களும் திக்ர் மஜ்லிஸ்களும் ஸலவாத் மஜ்லிஸ்களும் பித்அத்தான காரியங்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் அவைகளை விட்டு ஒதுங்கி நபிகளார் இந்த ரமதானை எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை பார்த்து எங்களை நாங்கள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று பயன்படுத்துவதற்காக அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஒரு பலவீனமான செய்தியை சொல்வார்கள். நபிகளார் ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஒரு உரை நிகழ்த்துவார்களாம். அந்த உரையில் சொல்வார்களாம், உங்களுக்கு பரக்கத்தான ஒரு மாதம் வந்திருக்கிறது. அந்த மாதத்தின் ஆரம்ப 10 நாள் ரஹ்மத்துக்குரிய 10 நாள், நடு 10 நாள் மக்ஃபிரத்துக்குரிய 10 நாள், மூன்றாவது 10 நாள் நரக விடுதலைக்குரிய 10 நாள் என்று நபிகளார் சொன்னதாக ஒரு செய்தியை சொல்வார்கள். அன்பாண்டவர்களே, அந்த அடிப்படையில் என்ன தெரியுமா செய்வார்கள்? முதலாவது 10 முழுக்க அல்லாஹும்ம ரஹம்னா யா ரஹமர் ராஹிமீன் என்பார்கள். இரண்டாவது 10 முழுக்க அல்லாஹும்ம கஃபிர் லனா என்று அப்படி ஒரு துஆவை சொல்வார்கள். மூன்றாவது 10 முழுக்க அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நார் என்றொன்றை கேட்பார்கள். அன்பாண்டவர்களே, நபிகளார் காட்டி தந்த முறை அல்ல. நபிகளார் அப்படி 3 10ஐயும் மூன்றாக பிரிக்கவில்லை. முழு ரமதானும் அல்லாஹ்வுடைய அருளுக்குரிய மாதம், முழு ரமதானும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்று தருகிற மாதம், முழு ரமதானும் நரக விடுதலையை பெற்று தருகிற மாதம். அதை முதல் 10, இரண்டாவது 10, மூன்றாவது 10 என்று நபிகளார் பிரிக்கவில்லை என்பதையும் நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பிரிக்கிற சிந்தனை யாருக்காவது இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது பித்அத்தான காரியம், ஆதாரத்துக்குட்பட்ட செய்தி அல்ல. அப்படி 3 10க்கும் 3 விதமான துஆக்களை கேட்பவர்கள் இருந்தால் விளங்கிக் கொள்ளுங்கள், அது பித்அத்தான காரியம், நபிகளார் செய்ததல்ல. அதற்கு வரக்கூடிய ஆதாரம் பல